அவசரப்பட்டு இந்த பொய்யெல்லாம் நம்பி சோலார் பேனல் போட்டுறாதீங்க. அதாவது நம்ம கரண்ட் பில்லே 25 வருஷத்துக்கு கட்ட தேவையில்ல. கவர்மெண்ட் நமக்கு 78,000 மானியம் குடுக்குறாங்க. நாம கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் குடுக்குறோம். அவங்க காசு குடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சோலார் பேனல் போட்டாலே கரண்ட் பில் 0 ஆயிடும். கட்டவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? அது கட்டவே தேவையில்லையா? இல்லை சார், அது ஆக்சுவலாக ஒரு தப்பான இது. அதான் நம்ம என்ன தான் எலக்ட்ரிசிட்டி தயாரித்தாலும் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது ஈபியோட கிரிட்டை தான் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 3 கிலோவாட் போடுறீங்கன்னா ஒரு 300 ரூபா கட்டுவோம் சார். இப்போ நிறைய பேர் சோலார் போட்டதுக்கப்புறம் இது மானியம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது சார். ஓகே, பிஎம் சூரியகரில் ரெஜிஸ்டர் வெண்டாரான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் வெண்டாரால் மட்டும் தான் வந்து சப்சிடி வாங்கி தர முடியும் சார். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பேனல்லேயே வந்து டிசிஆர் நான் டிசிஆர் 2 பேனல்ஸ் இருக்குது சார். ஓகே, டிசிஆர் பேனலுக்கு மட்டும் தான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி கொடுப்பாங்க. இப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்? இப்போ நிறைய பேர் சோலார் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அந்த எர்த்திங் பண்ணுறது வந்து ஒருத்தர் 2ன்றாங்க, ஒருத்தர் 3ன்றாங்க. அப்புறம் வந்து அந்த இடிதாங்கி இருக்கு இல்லையா, அது வைக்கணுன்றாங்க. இடிதாங்கின்றது கண்டிப்பாக வைக்கணும் சார். லைட்னிங் அரசர் ஒன்று வச்சே ஆகணும். மெட்டல் தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா? இப்போ துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கா? மோர் ஓவர் நம்ம வந்து கேல்வனைஸ்டு அயனாக இருந்தாலும் நம்ம ஃபேக்ட்ரியிலே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு கோட் வந்து அலுமினியம் இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட்னு ஒன்று இருக்குது சார். ஓகே, அதை அடிச்சுட்டு திரும்ப சைட்டுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ்காக நாங்கள் 2 லேயர் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது வந்து 200% கேரண்டி சொல்லலாம். இது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரஸ்ட் ஆகாது. இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் பில் கட்டுறீங்களா? எவ்வளோ கட்டுறீங்க? அதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்டுறீங்க? அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மேக்ஸிமம் 7,000 ருபீஸ் பே பண்ணோம். இப்போ வந்து நான் 308 ரூபா தான் சார் கட்டியிருக்கேன். நான் அதோட காப்பி வேணா உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். 2 மாசத்துக்கு அது 2 மாசத்துக்கு 308 308 ரூபா. அப்படி Okay. பார்க்க இது வந்து ஒரு networking மாசத்துக்கு charges. 50 ரூபா தான். ஃபுல் வீடியோவில் இன்னுமே நிறைய டீட்டெயில் இருக்கும். மனோஜ் யூடியூப் சேனலில் பாருங்கள்.